இப்போ இந்த ஜாதகத்துல இந்த ஒரு பெண் ஜாதகம் 9th March 1997. ஒன்று 57 AM. பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். இப்போ இதுவும் கும்பலக்னம், சாரி கும்பராசி, லக்னம் வந்து தனு லக்னம். கிரக பாதசாரம்னு பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ வந்து நடக்கிற தசை வந்து சனி மகா தசையில் ராகு புத்தி நடக்குது. சனி வந்து 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். ராகு வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ரைட். இப்போ வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம் வந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டு வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரைட். இப்போ நீங்கள் தான் சொல்லணுமா? கேளுங்கம்மா. மேரேஜ் வந்து பாக்குறாங்க, அப்புறம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க சார். சரி, அவ்வளவுதானே. சரி 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 சரி. பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவமா இருக்க மாட்டேங்குது சார். பொண்ணு பயந்த சுபாவமா? அது எப்படி பயந்த சுபாவமா இருக்கும்? பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ வெளியில நடக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்குது, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ அவங்க ஏதோ சம்திங் அப்படி சொன்னாங்க. ஏதோ உங்களுடைய கேள்வி மட்டும் கரெக்டா கேளுங்க. அதாங்க சார் மெயின் வந்து மேரேஜ் வந்து பாக்குறாங்க, இப்ப ஏதோ நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க சார். ஏதோ தோஷம் இருக்கு. அதாங்க சார், இது செவ்வாய் வந்து இருக்குல்லங்க சார், கண்ணியில் இருக்குல்லங்க சார். ஒன்னா இருக்கு. கண்ணியில் செவ்வாய் இருந்தா என்ன ஆகுது? கவலைப்பட வேண்டியதில்லை. வரப்போற மாப்பிள்ளை ஜாலியான மாப்பிள்ளையா இருப்பாரு, அவ்வளவுதான். செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை வந்து ரொம்ப ஜாலி பேருவழியா வருவாரு. ஆமா, ரொம்ப ரொம்ப ட்ரிமிங் பர்சனா வருவாரு அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாலி பர்சனா வருவாரு. ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு, துருப்பா இருப்பாரு, சுறுசுறுப்பா இருப்பாரு, ஓடுவாரு, ஓடியாருவாரு. பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லா இடத்தையும் பார்ப்பாரு, பார்க்காத மாதிரி இருந்தால் எல்லா இடத்தையும் பார்ப்பாரு. ஸோ இதுதான் மாப்பிள்ளையோட குவாலிட்டிஸ், இவருடைய வரப்போற மாப்பிள்ளையோட குவாலிட்டிஸ். இப்போ இந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நாம தான் முடிவு பண்ணணும் ஜோதிடர்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ சனி மகா தசையில் ராகு புத்தி நடக்குது. இதுக்கு என்ன புத்தி? இதுக்கு முன்னாடி என்ன புத்தி? செவ்வாய் புத்தி இருந்துச்சு. செவ்வாய் புத்தியில் வேணாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சந்திர புத்தி, அதுக்கு முன்னாடி சூரிய புத்தி. சூரிய புத்தியில் பார்த்துருக்கணும். அப்போ சூரிய புத்தியில் வந்து சின்ன வயசு வேணாம்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அப்போ அது வந்து சந்திர புத்தி ஒருட்டாங்க, அடுத்து செவ்வாய் புத்தி ஒருட்டாங்க. இப்போ ராகு புத்தி, ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ தொழில் ரீதியாக தான் இதுக்கு வந்து சிந்தனை வருது அப்படின்னு அர்த்தம். கல்யாண சிந்தனை இன்னும் வரல, கல்யாண நேரமும் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ கல்யாண நேரம் எப்போ வரும்? கரெக்டா குரு புத்தி வந்தாதான் வரும். அப்போ சனி மகா தசையில குரு புத்தி வரணும். அப்போ சனி மகா தசை வந்து 2ஆம் ஆதி தசை. குரு வந்து லக்னாதிபதி குரு. அப்போ லக்னாதிபதியினுடைய புத்தியில கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி குரு வந்து பாருங்க பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க இந்த ஜாதகத்துல. அப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால அப்போ சனி தசை குரு புத்தி வந்து நல்ல வேலை செய்யும். அப்போ வந்து குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்.
அப்போ இந்த அம்மாவுக்கு கல்யாணம் இன்னும் 1.5 வருஷம் பொறுத்து தான் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணலாம். கரெக்டா? இப்போ இந்த அம்மா இப்போ ஏற்கனவே வேலையில சேர்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைங்க சார், வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னாங்க சார், வேலைகளை ஒன்றும் போகலைங்க. இப்போ ராகு புத்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சம்மா பார்த்தீங்களா? அப்போ ராகு புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? மார்ச் மாதத்துலேருந்து ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மார்ச் மாதம் என்ன மாதம்? அக்டோபர். அப்போ மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் 6 மாதம் ஓடி போச்சு. அப்போ இந்த 6 மாதமா இந்த அம்மா வேலையில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஏதோ ஒரு வேலையில் செட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவோ தெரியல. ஆனால் ராகுல வேலைக்கு போயிடுவாங்க. என்ன படிச்சிருக்காங்க? பி படிச்சிருக்காங்க. எம்காம் என்னமோ படிச்சிருக்கேங்க சார். எம்காம் ஏதோ படிச்சிருந்தாங்க. எம்காம் படிச்சிருக்காங்களா? அப்போ ஒரு டீச்சிங் லைனுக்காக போவாங்க, வாய்ப்பு உண்டு கண்டிப்பா. ஏதோ ஒரு வேலையை போய் ஏதாவது ஒரு வேலையில் முயற்சியாக பண்ணாம இருக்கவே முடியாது இந்த அம்மாவால. இப்போ இந்த பொண்ணை நீங்க நேரா பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், பார்த்தது இல்லைங்க சார். கூட அனுப்பிச்சிருந்தாங்க, அதுதான் பார்த்தேனுங்க. இந்த பொண்ணோட யாரை பார்த்தீங்க? பொண்ணோட போட்டோ தான் அனுப்பிச்சிருந்தாங்க சார் எனக்கு. இல்லம்மா, இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். தெரியாதுங்க, அவங்க தெரியாதுங்க. பொண்ணோட அத்தை பையன் தான் எனக்கு தெரியுங்க, அவங்க தான் எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. பொண்ணோட அத்தை பையன் தெரியும். ஓகே ஓகே, சரி சரி. ஏன்னா இந்த நம்ம வந்து ஜாதகத்தை பற்றி பேசணும்னா இந்த பொண்ணை பார்த்துக்கணும், இல்லை பொண்ணோட குணங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்காக கேட்குறேம்மா. சரி ரைட், ஓகே. எப்படி வேலைக்கு போகாமல் இருக்காருன்னா ராகு புத்தியில் கண்டிப்பாக வேலைக்கு போகும். வேலைக்கு போன பிறகு தான் கல்யாணம். அது வரைக்கும் கல்யாணம் இல்லவே இல்லை. 1.5 வருஷம் பொறுத்து தான் கல்யாணம் ஆகும். கேள்வி இருக்கா? கரெக்டாக இப்போ கல்யாணம் அப்போதான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் வேலைக்காக முயற்சி பண்ணியாவது முடியாமல் போகலாமே தவிர வேலைக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்காரு. கரெக்டாக. வீட்டோட மாப்பிள்ளை ஏதாவது கிடைக்குமாங்க சார்? ஓ, வீட்டோட மாப்பிள்ளை கேட்குறீங்களா? அப்படி ஏதாவது ஒரே பொண்ணுதான் அப்படி எந்த திசையில் வீட்டோட மாப்பிள்ளை எப்படி அமையும் சார்? வாய்ப்பு இல்லையேம்மா, வீட்டோட மாப்பிள்ளை இல்லவே இல்லை கண்டிப்பா. வீட்டோட மாப்பிள்ளை இல்லை. 7க்குரியவர் 3இல் மறைந்திருக்கிறாரு இல்லையா? அதனால இவர் வெளியே தான் இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்டா வீட்டோட மாப்பிள்ளை இல்லவே இல்லை நிச்சயமா. இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு மேரேஜ். 1.5 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ். இப்போ இல்லை, 1.5 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் பற்றி பேச்சு வரும். 30/6/2026 உள்ள மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ராகு 26. அதான் சார், நீங்க குரு பலத்தை வச்சு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அந்த தசாபுத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து சூரியனோட சாரம் வாங்கியிருக்காரு. அந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது 3, 7, 11 திரிகோண அந்த அமைப்பு வரும். 9ஆம் அதிபதியாகவும் இருக்காரு அந்த சூரியனு. அதனால பாக்கியத்தை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, பாப்போம். நல்லதுதான். ஏன்னா இப்போ ராகு புத்தியா இருக்கிறதுனால இப்போ ராகு வந்து அந்த சனி. ஒரு சின்ன விஷயம் சார், நான் தெரிஞ்சுட்டதை சொல்றேன். நான் கத்துக்கிட்டது தான் இது. எனக்கு இது ரூல்ஸா சொல்லல. ஒரு தசையோ புக்தியோ நடக்கும் பொழுது அதனோட பாதி அளவுக்கு மேல வந்து நம்ம சாரநாதன் மாதிரி அவர் செயல்படுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராகுவோட சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியனோட வேலை பண்ணும்போது 3/2/2026 இருந்து 3/6/30/2026 வரைக்கும் அந்த சூரியனோட சாரம் வருது. அப்ப அந்த சாரநாதன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து திசையை கொடுக்கறதுனால அந்த 3ஆம் இடம் தொடர்பு கொள்றதுனால 3, 7, 11 கண்டிப்பா இயங்கும். அந்த டைம்ல கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா சேரும் சார்.
சரி, ஆனா குருபலம் இருக்கு, அதனால அதையும் சேர்த்து நம்ம முடிவு பண்ணலாம். அப்ப முயற்சி பண்றது தப்பு இல்லை. ரைட் ரைட் ரைட். அதே சின்ன டவுட் சார். சார் ஒரு சின்ன டவுட். கேளுங்க சிவா. கால சர்ப்ப ராகு கதுக்குள்ள கிரகங்கள் அமைப்பு இருந்தால் திருமணங்கள் தள்ளி போகத்தானே சார் செய்யும்? இல்ல, தள்ளி போனாலும் எவ்வளவு நாள் தள்ளி போகும், எப்படி நடந்தானே ஆகணும். நடந்திருக்காக ஒரு 24 வயசை தாண்டி 26 வயசுக்கு மேல உள்ளதானே சார் வரும். இப்போ வயசு இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு, 27 வயசு ஆயிடுச்சு, 29 வயசு ஆகுதுங்க சார். இன்னும் 2 வருஷத்துக்கு மேல ஆகும் சார். 30 வயசை தொடும்போதான் சார் மேரேஜ் ஆகும். இல்ல அப்படி இல்ல, ஆர்டர் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லப்பா. அதே மாதிரி லக்னாதிபதி 2ஆம் இடத்துல போய் நீ அவர் அது ஒன்னும் இல்லாம போயிட்டாரு. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்துல போய் அவர் குரு பார்த்து எல்லாம் எப்படி இருக்காரு பாருங்க. பரிவர்த்தனை மூலம் பலமாயிடுறாரு. பரிவர்த்தனோட பலமானாலும் ஆயிடுறாரு. அது குடும்பம்னு அமையும் தான் சார் அது பரிவர்த்தனை வந்தா கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும். அதான் சார் இப்ப திருமண டைமே தள்ளி போயிடுச்சுங்க சார். ஆமா, அதனால காலம் தாழ்ந்து திருமணம்ன்றது வரும். நாம சொன்னது 2026 போது அந்த 29 முடிஞ்சு 30 வந்துருது உங்க கணக்குக்கும். ஆமா, அந்த கணக்கு அவரும் 7ஆம் அதிபதியோட வீட்டு 7-10 கூடிய புதனோட வீட்லயே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த புதன் 7ஆம் வீட்டுக்கு, இந்த ராகு 7ஆம் வீட்டுக்கு ஒன்னும் கெடுதல் பண்ண மாட்டார், சப்போர்ட் தான் பண்ணணும். இவர் வாங்கியிருக்கிற சார் சூரியனோட சாரம் வாங்கியிருக்கார். சூரியனும் 9ஆம் அதிபதியா இருந்து புதன் ஒன்னும் நட்பு பகை கிரகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சாரநாதனும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப தசா புத்தி எல்லாமே ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. சுக்கிரன் சூரியன் இடைவெளியும் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கு. ஒரு செவ்வாயே இருக்காரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பொண்ணு வீட்டுல மட்டும் டிமாண்ட் பண்ண வந்தா உடனே கல்யாணம் ஆயிடும் சார். ஐயோ, மாப்பிள்ளை இவ்வளவு சேலரி வாங்கணும், மாப்பிள்ளை இந்த மாதிரி இன்கம் வேணும், மாப்பிள்ளையோட எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல சார் நிறைய. இன்னைக்கு அதானே சார் கல்யாணங்கள்லாம் தள்ளி போகுது. மாப்பிள்ளையே வெளியூர்ல தான் வேலை செய்வாரு. பரிகாரம் மாதிரி எதை பண்ண வேண்டியது இருக்குங்களாங்க சார்? 8ஆம் அதிபதி தொடர்பு வந்துருது. அதுவே திருமணத்துக்கு ஒரு தடை கண்டிப்பா உண்டு. புதனும் புதனும் சந்திரனும் 7-8 தொடர்பு வந்துருது. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாவும் வந்துடுறாரு. அப்ப 6-7-8 தொடர்பு வந்ததுனாலே திருமணத்துல தடை உண்டு, தாமதம் உண்டு. ஒரு நினைச்ச மாதிரி ஒரு திருமணம் கண்டிப்பா உடனே நடந்துராது. 6, 7, 8 அதாவது இதுவே இழுத்து நடக்குது. இதுவே 25 வயசா 2 வருஷமா தேடினே இருப்பாங்க சீரியஸா. பாவம். ஆமா, அதுதான் 2 வருஷமா தேடினே இருப்பாங்க. சோ அதனால சரி சார் சொல்ற மாதிரி அடுத்த ஜூன் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிட்டோம். சந்தோஷம். கண்டிப்பா நடக்கணும் சார். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரூல்ஸ் வேலை செய்யும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நிச்சயமா செய்யும். கண்டிப்பா செய்யும். சந்தோஷம். எனக்கு சொல்லியிருக்கு நம்ம எப்பவுமே பாசிட்டிவாவே சொல்லுங்க, பதில கண்டிப்பா பழிக்கும் அப்படின்னுவாங்க. நம்ம ஜோதியரா இருந்து நம்ம எதிர்மறையா சொல்லக்கூடாது. நமக்குள்ள அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ற நேரத்துல நம்ம இது என்ன இருக்கோ அதை சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா என்ன இருக்கோ அதை சொல்றோம். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஜோதிடர்கள்னால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றோம். ஓகே சரிம்மா. அப்போ ஜூன் மாதம் கல்யாணம் ஆகிடும், கவலைப்படாதீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் பையன் வெளியூர்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, வீட்டோட உட்கார அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. சரிங்க சார். தோசத்துக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி பண்ணணுங்களா? காலசர்ப்ப தோசத்துக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது? பரிகாரம் காலாஸ்திரி தான். ஆமா, எங்க ஏரியால காலாஸ்திரி சொல்லுவோம், உங்க ஏரியால அந்த பக்கம் திருநாகேஸ்வரம் சொல்லுவோம், உங்க ஏரியால பண்ணா கொடுமுடி சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏரியா வச்சுக்குவோம். சென்னை நார்த் தமிழ்நாடுல காலாஸ்திரி தான் நாங்க சொல்லுவோம். காலாஸ்திரி போயிட்டு அதே மாதிரி தேவிப்பட்டினமும் சொல்லலாம். தேவிப்பட்டினம் சொல்லலாம்.
தேவிப்பட்டினம் சொல்லலாம். தேவிப்பட்டினம் சொல்லுவாங்க. இவரு ஆமா, அதே மாதிரி நாகர்கோவிலையும் சொல்லலாம் சார். நாகர்கோவில் சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஆமா. சுவாமியை வந்து உள்ளன்போடு கும்பிடுவது தான் பரிகாரம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் சார் இதுல, சொல்லுங்க சார். ஐந்தாம் அதிபதி தன்மனைக்கு 6ல மறைகிறாரு. 9ஆம் அதிபதியும் தன்மனைக்கு 6ல மறைகிறாரு. எல்லாமே அந்த 1, 5, 9 வந்து ரொம்ப மறைவாவே இருக்கு. லக்னாதிபதி இந்த குடும்பஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்துல இருந்து 3வது வீட்டுல போய் மறைஞ்சிடுறாரு. அதே மாதிரி 1, 5, 9 வலுவா இருந்து நல்லா இருந்து 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல திருமணம் நீங்களே சொல்லிருக்கீங்க. சீக்கிரமா ஒரு நல்ல நேரத்தோட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 5ஆம் அதிபதியும் தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருது, 9ஆம் அதிபதியும் தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருது. எல்லாமே வந்து 7ல இருக்காரு. அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து 10, 11, 10ல வந்துடுறாரு. 3ல மறைஞ்சிடுறாரு. தடை தாமதத்துக்கு நம்ம காரணம் சொல்றோம், அவ்வளவுதான். அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா. மாப்பிள்ள உறவுல அமைவாரா? மாப்பிள்ளை வந்து உறவுல அமைகிறது ரொம்ப கஷ்டம்னு என்னுடைய கருத்து சார். ஏன்னா அவர்தான் ஜாதகத்தை கொடுத்துருக்காரு, எல்லாம் பாக்குறாரு. இல்ல மாப்பிள்ளை வந்து பையனுக்கு பொண்ணுக்கு அடுத்த பையன் இது சொந்தத்துல காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளை பார்க்கலையே ஆக்சுவலி. மாப்பிள்ளைய அம்மா பார்த்தாங்க? இல்லைங்க சார். பொண்ணுக்கு சொந்தக்காரங்க பார்க்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா குருவுக்கும் செவ்வாய்க்கும் நடுவுல நிறைய பேர் இருக்காங்க. குரு போய் அடுத்து நம்ம இந்த காரகன் செவ்வாயை தொடர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுவும் ஒரு திருமணத்துக்கு லேட் ஆகுறதுக்கு காரணமா நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நாடி பிரகாரம் சொல்லுவாங்க இது. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பே இல்லை, அருட்டா போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருந்தாலும் தசாபுத்தி சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பா திருமணம் கண்டிப்பா நடக்கும். நம்ம அடுத்தது போலாமா? இல்லைங்க.